Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் காப்பர் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங். நேற்று காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டேஸ் க்ளோஸை விட நல்ல மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கு. 438 அப்படின்ற ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு தான் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆன காப்பர் மார்க்கெட் திருப்பி மேலே போனது தான். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே போய் ட்ரை பண்ணிட்டு திருப்பி ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டினியூஸாக இந்த 480 நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 438 அப்படின்ற ஜோன் தான் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையாக இருந்திருக்கு. அந்த ஹையை மறுபடியும் அது பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்த ஃபெயிலியர் ஆகி திருப்பி கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று மட்டுமே 10 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு. மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிட்டு இந்த 431.35 அப்படின்ற ஜோனில் க்ளோசிங் வந்திருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இதே ஜோனில் தான் 432லேருந்து இந்த 431 இந்த ஜோனில் தான் காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நேற்று ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட் என்னென்னா கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக வேண்டிய மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா நேற்றோடைய ஓப்பனிங்கை விட கீழே பாருங்கள் ரொம்ப நல்லாவே கீழே வந்து க்ளோசிங் வந்திருக்கு. இந்த க்ளோசிங் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் வீக்கோடைய டோட்டல் க்ளோசிங்கோட கீழே. அதாவது பாருங்கள் ப்ரீவியஸ் வீக் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீக்கில் இந்த லோவில் க்ளோஸே ஆகலை. ஸோ புதுசாக போன வீக்கில் க்ளோஸ் ஆகாமல் இந்த லோவில் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு இதே ஜோனில் ஓப்பன் ஆகிறனால கண்டிப்பாக செல்லிங்க்கு ஃபேவரபுளாக தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 436 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், செல் பண்ணலாம். 437 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எந்த ஜோன் வரைக்கும் செல் பண்ணலாம்னா இந்த 436 அப்படின்ற ஜோன் வரைக்கும் செல் பண்ணலாம். 437 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம நேற்று போன வீக்கோடைய டார்கெட் அப் ட்ரெண்டில் போயிடுச்சுன்னா என்ன டார்கெட் போகும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இது அப் ட்ரெண்டில் இருக்காது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்றனால நம்மளுடைய வீக்லி டார்கெட்டை மாடிஃபை பண்ணி டவுன் ட்ரெண்டில் இப்போ வந்ததுன்னா 422 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 422 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே இந்த லாஸை வந்து நம்ம இந்த 422 டார்கெட் ரீச் பண்ணுறப்ப தான் கவர் பண்ண முடியும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக காப்பர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான எக்ஸ்போஷர்ஸை இனிஷியலாகவே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெவியான லாஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. இன்றைக்கி நம்மளோட அட்வைஸ் வந்து செல் ஆன் டாப்ஸ், மார்க்கெட் மேலே போகிறப்போ செல் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்க சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.